ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்களுடைய ஒரு நாள் சண்டே விலாக் பெங்களூரில் எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக நான் பிரியாணியோட ரெசிபியுமே ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான வேலையாக வந்துட்டு வெளியில் போக வேண்டி இருந்துச்சு. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் ஒட்டுக்க செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு. அதுக்காக முதல்ல வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சைடு பை சைடு வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு வந்துட்டு அரிசியுமே வந்து ஊற வச்சுருந்தேன். நான் வந்துட்டு பிரியாணிக்கு இண்டியா கேட்டோட கிளாசிக் வந்து பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் வந்து பிரியாணி வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். சட்டியில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் வந்துட்டு 150லேருந்து ஒரு 200 கிராம் போல் வந்து சேர்த்துக்கலாம். 200 ml போல் வந்து சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ அளவு பிரியாணிக்கு. நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி சேர்த்துக்கிட்டேன். அதோட அளவெல்லாம் வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி புதினா எப்பவும் போல் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே வந்துட்டு நான் கொஞ்சம் வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா வந்து சேர்த்துப்பேன். அதையும் சேர்த்து நல்லா வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் வந்துட்டு காலையில் டீ குடிக்கிறதுக்கு பதில் இப்போ வந்துட்டு சத்து மாவு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சத்து மாவுனா சத்து மாவு கிடையாது, உளுந்து ராகியை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு வறுத்து அதை வந்துட்டு சுக்கு ஏலக்காய் போட்டு அடித்து வச்சுருக்கேன். நல்லா பவுடர் மாதிரி வச்சுட்டு காலையில் வந்துட்டு டீக்கு பதில் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூனு அது கூட வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு எப்படி வேணால் பாயசம் மாதிரி செஞ்சால் கூட இதில் வந்து சூப்பராக இருக்குது. லட்டு செஞ்சாலுமே சூப்பராக இருக்குது. நான் வந்துட்டு இந்த மாதிரி கஞ்சி மாதிரி குடிக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால நான் இந்த மாதிரியே வந்துட்டு செஞ்சு குடிச்சிருந்தேன். அப்புறம் சைடு பை சைடு வந்துட்டு பிரியாணியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கிலோ பிரியாணிக்கு வந்துட்டு 5 ஸ்பூன் வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். இது வந்துட்டு 3/4 கிலோ பிரியாணி அப்படிங்கிறதுல 4 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கின பிறகு கூடவே காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா தூள் நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அது வதங்கின பிறகு வந்துட்டு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், சின்ன சின்ன தக்காளி அதையுமே சேர்த்துக்கிட்டேன். கூட 5 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கணும். அப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்துட்டு சிக்கன் 3/4 கிலோ போல் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இதையுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வந்துட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் போல் வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலே வந்து சுருண்டு வெந்து வரணும். அப்போ தான் வந்துட்டு பிரியாணி நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெயில் வந்து அந்த எசன்ஸில் இறங்கும் போது அதுக்கப்புறம் நான் வந்து முந்திரி பாதாம் வந்து அரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். கூடவே காரத்துக்கெல்லாம் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு அரிசிக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நான் வந்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். அதனால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சுட்டேன். கொதித்த பிறகு வந்துட்டு உப்பு காரெல்லாம் திரும்ப பார்த்துட்டு இந்த டைமில் நான் வந்துட்டு அரிசி சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்பலாம் போட்டு கச்சாமச்சோம் அப்படின்னு வந்துட்டு கிளறக்கூடாது. லைட்டாக அப்படியே மேலாப்பில் வந்துட்டு எல்லா பக்கமும் கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு நம்ம வந்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சோமா இந்த மாதிரி தண்ணி அரிசி ஒரே லெவலில் வரும். அப்போ வந்துட்டு எடுத்து பார்த்துட்டு நீங்கள் வந்து தேவையான நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம். எனக்கு வந்து நெய் போட்டால் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மூடி போட்டு வந்து ஒரு 15 மினிட்ஸ் போல் வந்து தம்மை வச்சு எடுத்தோம்னா சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். பிரியாணி தம் ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் வந்துட்டு பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் பொதுவாக இந்த வேர்க்கடலை இந்த சீசம் சீட்ஸ்லாம் வந்துட்டு நான் வறுத்து பொடிச்செல்லாம் போட மாட்டேன். இது வந்து விஜய் டிவியில் ஒரு அங்கிள் சொல்லியிருப்பார், அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு வேர்க்கடலை எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கூட வந்துட்டு ஜீரகமும் பெப்பரும் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதாவது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், கொஞ்சம் வந்துட்டு வெந்தயம், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு அதையுமே சேர்த்து நல்லா வந்து கொதி விட்டோம்னா சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்துட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எண்ணெயுமே தாராளமாக சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் போல் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் புளிப்பு காரத்தெலாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு சிம்மிலே வச்சு இறக்கணும். நல்லா சூப்பராக வந்துட்டு கத்திரிக்காய் கொஜ்ஜு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அதை வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு பிரியாணியுமே நல்லா சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதையுமே நம்ம வந்துட்டு இறக்கி வச்சிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா அப்புறம் இட்லியும் கறி குழம்பு தான் வச்சுருந்தோம். அதை வச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அதனால வெளியே வந்துட்டு கிளம்பியாச்சு. நம்ம வந்துட்டு ரொம்ப தூரம் வெளியில் எங்கேயும் போகலை.
வீட்டுக்கு பக்கத்துனா ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் வந்துட்டு நம்ம வீட்டுக்காக கிரானைட் பார்க்கணும், அதுக்காக தான் போயிருந்தோம். வீட்டில் இருக்கிற வரைக்குமே வந்துட்டு மழை பெருசாக வரலை. வெளியில் போனோடனே பயங்கர மழை. நம்ம போனது வந்துட்டு ஆட்டோவில் எல்லாருமே வந்துட்டு நல்லா நனைச்சிட்டோம். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயாச்சு. போனதும் மழையில் வந்துட்டு எங்களுக்கு கரெக்டாக எங்கே போகணுன்னு தெரியல. நாங்கள் மாறி வந்துட்டு வேறு ஒரு வழியிலையும் போயிட்டோம். அப்புறம் திரும்ப யூட்டர்ன் அடித்து வந்து திரும்ப கரெக்டாக வந்துட்டு நம்ம லொக்கேஷன் போட்டு எங்கே போகணுமோ அங்கே வந்துட்டோம். எங்களோட பில்டர் வந்து எங்கே சொல்லியிருந்தாங்களோ அந்த ஷாப்புக்கு போயிட்டு அப்படியே அங்கே வந்துட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு கிரைனைட் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு பிடிச்சது விலை செட் ஆகலை, விலை செட் ஆனது எங்களுக்கு பிடிக்கல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு, பட் எல்லாமே காஸ்ட்லியாக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு பில்டர்கிட்ட கொடுத்துருந்ததால அவர் வந்துட்டு ஒரு ரேட் சொல்லியிருந்தார். அதுக்குள்ளே தான் நம்ம பார்க்கணும். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது ஒரு 10 rupees இல்லைனா 5 rupees எக்ஸ்ட்ரா இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் எல்லாமே வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் எங்களோட ரேட்டோட வந்து ஒரு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அதிகமாக தான் இருந்துச்சு. நான் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே வந்துட்டு 650 rupeesன்னு சொல்லியிருந்தாங்க, எக்ஸ்போர்ட்டட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பட்ஜெட்லேயே வந்துட்டு 2 மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டருமே கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போதுமே நல்ல மழை. அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம பிரியாணிலாம் செஞ்சு வச்சுட்டு போகிறோம் பார்த்திங்களா, அது நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பிரியாணியில் கொஞ்சம் மீதமாக இருந்துச்சு. அதனால் ஒரு 5 பரோட்டா மட்டும் வெளியில் வாங்கிட்டு அதில் கிளி பரோட்டா மாதிரி வந்து செஞ்சுருந்தோம். அப்படியே நைட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய பேக்கிங் ரூம் வந்து ஒரு பயங்கர மோசமாக இருந்துச்சு. எல்லா பொருளுமே என்னோடய ஓடிஜி மேலே தான் இருந்துச்சு. நான் வந்துட்டு செடி போடுறதுக்காக பேக்லாம் வாங்கியிருந்தேன், க்ரூ பேக்கு, அது எல்லாம் அப்புறம் வந்துட்டு வடகம் போடுற பேகு எல்லாமே மேலே தான் கிடந்துச்சு. அதை எல்லாத்தையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்தையே நல்லா நீட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நான் செடி போடுறதுக்கு பேக்லாம் வாங்கியிருந்தேன், செடியுமே போட்டிருக்கேன். இன்னும் வந்துட்டு பேக்கில் வந்து மாற்றினா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீக்கெண்ட் வந்துட்டு எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு வந்துட்டு எப்படி வீக்கெண்ட்லாம் போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.